தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். ட்ரம்ப் கிட்ட எந்த கேள்வி வேணாலும் கேட்கலாமா? இப்படி நினைச்சிட்டு தான் பல பேர் கேள்வி கேட்பாங்க. ஆனால் ஒரு சில கேள்விக்கு மனுஷன் பயங்கரமாக கோவப்பட்டுருவாப்புல. அப்பேற்பட்ட கோவத்தை இப்போ பார்க்க முடிஞ்சிருக்கு. எதுக்கு ப்ரோ அமெரிக்கா பற்றி நான் தப்பாக கேட்டாலும் கேட்டிங்கன்னா, ஈரான் மேலே அணுகுண்டு போடுவீங்களான்னு கேட்டாங்க. அதுக்கு அவர் என்ன ரியாக்ட் பண்ணியிருக்காரு அதை பற்றி பார்க்க போகிறோம். இந்தியா சார்ந்த ஒரு நபர் வெளிப்படுத்தின வன்மம், இதை டொனால்ட் ட்ரம்ப் ஆதரிச்சிருக்காரு. இதை பார்க்குறப்ப இந்தியா மேலே இவருக்கும் இவ்வளோ வன்மமா அப்படின்னு தான் தோணுது. இது எல்லாத்தை பற்றி தான் பேச போகிறோம். நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். டொனால்ட் ட்ரம்ப் செய்தியாளர்களை சந்திப்பார்ல, அப்படி சந்திச்சாப்புல. அப்போ ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது. ஏங்க நீங்களே எவ்வளவோ முட்டி மோதி பார்த்துட்டீங்க, இந்த கான்ஃப்ளிக்ட்டை சீக்கிரம் முடிச்சு வைக்க முடியல. இது போல் கையை மீறி போகிறப்ப அணுகுண்டை போட்ட பழக்கம் நம்மளுக்கு இருக்குது. அமெரிக்காவுக்கு ஏற்கனவே இருக்குது, ஹிரோஷிமா நாகசாக்கி. அது மேலே ஏதாவது ட்ரை பண்ணுவீங்களா? ஈரான் மேலே அணுகுண்டு போட்டு அதுக்கப்புறம் இந்த பிரச்சனைலாம் சார்ட் அவுட் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. சிரிச்சிட்டே இருந்த ட்ரம்ப் திடீர்னு கோவப்பட்டார். யாரை பார்த்து இந்த கேள்வியை கேட்குறீங்க? அணுகுண்டு அதை போய் ஈரான் மேலே எப்படி நாங்கள் போடுவோம் அப்படின்னு பேசிட்டு, இது ஒரு ஸ்டூபிட் கொஸ்டின் அப்படின்னு சொன்னாருங்க. செய்தியாளரை பார்த்தே சொன்னார், இது ஒரு ஸ்டூபிட் கொஸ்டின். ஏன்னா ஏற்கனவே நம்ம ஈரான் போரில் ஜெயிச்சிட்டோம், ஜெயிச்சதுக்கப்புறம் எதுக்கு அந்த நாட்டு மேலே அணுகுண்டுலாம் போடணும் அப்படி கிளைம் பண்ணிட்டாப்ல. ஈரானை கேட்டால் அமெரிக்கா ஜெயிச்சு நான் சொல்லுவாங்க. ஸோ ரெண்டு தரப்பும் மாறி மாறி நாங்கள் தான் ஜெயிச்சு சொல்கிறாங்களா? அதை இங்கே பார்க்க முடியுதா? இந்த நியூக்ளியர் பாம்பு இருக்குல்ல, இதை யாரும் யார் மீதும் போடக்கூடாது, நான் அதில் ரொம்ப தெளிவாக இருக்கேன்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. இந்த உலகத்தில் ஒரே ஒரு நாடு மட்டும்தான் நியூக்ளியர் பாம்பை பயன்படுத்தியிருக்காங்க, அதை வெப்பனாக போட்டிருக்காங்க. யார் அது? சரி, ரைட்டு விடுங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, ஈரான் இந்த சீஸ்ஃபயர் காலகட்டம் இருக்குல்ல, இதை பயன்படுத்தி அவங்களோட மிசைல்ஸ் அவசனால பெருசாக்குவாங்க. ஏற்கனவே இருக்கிற ஆயுதங்கள் பத்தாதுன்னு இன்னும் நிறைய வெப்பன்ஸ் அவங்க புதுசாக உள்ளே சேர்த்துக்கிட்டே இருப்பாங்கன்னு ட்ரம்ப்பே ஒத்துக்கிறாரு. இதை அவங்க பண்ணுறவங்க. ஆனால் வெளி உலகத்துக்கு பார்த்தீங்கன்னா அமைதி விரும்பிகள், உலகத்தோட அமைதி தான் எங்களோட நோக்கன்ற மாதிரி ஈரான் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கும். ஆனால் பின்னாடி பார்த்தீங்கன்னா இது போல் வேலைகளை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அமெரிக்கா ஒரு நகர்வுகளையும் ரொம்ப ஷார்ப்பாக நோட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஈரானோட அந்த IRGC இருக்குல்ல, அவங்களா இருக்கட்டும், ஈரானை பாதுகாக்கிறன்னு சோகால் சொல்கிற யாராக இருக்கட்டும், அவங்களோட ஒவ்வொரு மூமெண்ட்டையும் அவ்வளோ கீழே நாங்கள் மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் 100% ட்ரஸ்ட்டு ஈரான் மேலே எங்களுக்கு வரலன்ட்டு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக ஈரான் இதை தான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லுது, அமெரிக்கா மேலே 100% ட்ரஸ்ட்டு வரல அப்படின்ட்டு. ஸோ நான் உங்களுக்கு கேட்குறேன், நீங்கள் பதில் சொல்லுங்கள். இப்போ நம்ம ரெண்டு பேருக்கும் சண்டை, வா பேசுவோம் அப்படின்னு அவனை கூப்பிட்றேன், நீங்களும் கிளம்பி வரீங்க. ஆனால் உங்கள் குடும்பத்து மேலே கை வச்சு அப்படி இருக்கும். இந்த வேலை யார் பார்த்துட்டு இருக்கா? ஆனால் ட்ரஸ்ட்டு எங்கே எப்படி பேசுகிறாங்க பார்த்தீங்களா? ரைட்டு. பென்டகன், அமெரிக்க இராணுவ தலைமையகம், இவங்க இப்போ என்ன சொல்கிறாங்க, என்னங்க செய்தி போடுறீங்க, சும்மா தப்பாக வதந்தியை பரப்புற மாதிரி எங்களை அப்படியே ஃபுல்லாக அசிங்கப்படுத்துகிற மாதிரி செய்தியை போடுறீங்க. ஏதோ ஹார்மோஸில் இருக்க மைண்ட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ண 6 மாதம் ஆகுமாமே, யார் சொன்னா அப்படின்ட்டு எப்படி நான் செய்தி போடுறீங்க, ஒழுங்காக பார்த்துட்டு போடுங்கன்னு கோவப்பட்டு செட் பண்ண விட்டுருக்கு பென்டகனை. 6 மாதம்லாம் ஆகாதுங்க. அது வரைக்கும் இந்த கான்ஃப்ளிக்ட் எக்ஸ்டெண்ட் ஆகி போச்சுனாக்கா எவ்வளோ பேர் கஷ்டப்படுவீங்க, அது எனக்கு நல்லா தெரியும். ஸோ 6 மாதம்லாம் ஆகாது, நாங்கள் முடிச்சிடுவோம், சீக்கிரம் முடிச்சிடுவோன்னு சொல்கிறாங்க. ஆனால் எவ்வளோ நாட்களுக்குள்ளே முடிப்போன்னு பென்டகனாலையும் இன்னும் சொல்ல முடியல. திரும்ப ஊடகத்தை சாடுறாங்க, நீங்கள் என்னங்க ஏதோ 2-3 இன்ஃபர்மேஷன் லீக் ஆகிடும், அதை வச்சு பெருசாக எட்டு கட்டி என்னென்னமோ பேசுகிறீங்க, அது மாதிரிலாம் பண்ணாதீங்க, 6 மாதம்லாம் ஆகாதுன்னு திரும்ப சொல்கிறாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் எவ்வளோ நாட்கள் தான் ஆகும்னு அவங்களும் சொல்லலை. இதுக்கான பதிலும் சுத்தமாக கிடைக்கவே இல்லை. இது போல் தெளிவில்லாத நிலை இருந்துச்சுன்னா ஊடகங்கள் அப்படி தான் நியூஸை போடுவாங்க. இப்போ தப்பு இங்கே யார் மேலே சொல்கிறது நம்ம? ஓகே, அமெரிக்காவோட USS ஜார்ஜ் H.W. புஷ் ஏர்கிராஃப்ட் கேரியர் இருக்குல்ல, அப்புறம் இது புதுசாக இருக்கே, இந்த கான்ஃப்ளிக்ட் சம்மந்தம் இல்லைன்னு கேட்டிங்கன்னா புதுசு தான், புது என்ட்ரி தான். ஆல்ரெடி 2 பெரிய போர்க்கப்பல் தொகுப்புகளை அமெரிக்கா கொண்டு வந்தாச்சு. இது 3ஆவதாக இதையும் இறக்கி விட்ருக்காங்க. இது இப்போ ரெட் சி இருக்குல்ல, அங்கே தான் அங்கே ஃபுல்லாக நிலை கொண்டிருக்கு. ஏற்கனவே இதே ரெட் சீல தான் இந்த USS-ஓட ஃபோர்டு இருக்குல்ல, அந்த கப்பலும் இருக்குது, உலகத்தோட மிகப்பெரிய போர்க்கப்பல், அதுவும் அங்கே தான் முகாமிட்டிருக்கு. இந்த கப்பலையும் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. இந்த கப்பல் இங்கே அரைவாயிருக்க விஷயத்த US சென்ட்ரல் கமாண்ட் இருக்குல்ல, அவங்களே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, நம்ம கமாண்டிங் ஏரியாக்குள்ளே அந்த கப்பல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கப்பலை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஏன்னா நீங்கள் பேசிக்காக சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த 2 முந்தைய கப்பல்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்களா, இதை பற்றி தெரிஞ்சுக்கங்க. அப்போ தான் ஈரான் விஷயத்தில் அமெரிக்கா எவ்வளோ சீரியஸாக இருக்குன்னு உங்களுக்கு புரியும். இந்த USS ஜார்ஜ் H.W. புஷ், இந்த HW அப்படின்றது ஹெர்பர்ட் வாக்கர் இந்த பெயரை குறிக்கிறது.
இவர் வேற யாரும் இல்லைங்க, அமெரிக்காவோட 41வது அதிபர். அது மட்டும் இல்லை, ஜார்ஜ் புஷ் தெரியும்ல, அமெரிக்கா ஆண்ட முன்னாள் அதிபர், அவரோட அப்பா, அவர் பேரில் தான் இந்த கப்பலை இயக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு இந்த கப்பலுக்கு இந்த பேர் வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹெச்டபிள்யூ புஷ் இருக்கார்ல, இவர் இந்த அமெரிக்கா நேவியில் ரொம்ப யங்கஸ்ட் பைலட்ஸ் வரிசையில் ரொம்ப முக்கியமானவர். சின்ன வயசுலேயே சர்வீஸை இந்த அளவுக்கு திறம்பட செஞ்சவர். அது மட்டும் இல்லை, அமெரிக்காவை எந்த அளவுக்கு ஆண்டாருன்ற விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பாருங்க, பரம்பரையாக அப்பா மகன் எல்லாம் அமெரிக்க அதிபர்களாக இருந்திருக்காங்க. அப்பே ஏற்பட்ட ஒரு பேர் இதுக்கு வச்சா கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த கப்பலுக்கு அவரோட பேர் வச்சிருக்காங்க. இந்த புஷ் கப்பலை பற்றி சொல்லணும்னா, இது ஒரு நிமிட்ஸ் கிளாஸ் ஏர்கிராஃப்ட் கேரியர். இதை பில்ட் பண்ணி கொடுத்துருக்கிறது நார்த்ராப் க்ரூமன் நியூபோர்ட் நியூஸுங்க. இவங்க தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. அமெரிக்கா நேவி சார்ந்து ஃபுல்லாக பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அவங்க தான். இதோட காஸ்ட் எவ்வளோ தெரியுமா? 60,000 கோடி ரூபாய். ஸோ 60,000 கோடி ரூபாய் மிதந்துட்டு இருந்தால் எப்படி இருக்கும் கடலில், அப்பே ஏற்பட்ட கப்பல் தான் இது. இந்த புஷ் கப்பலோட லென்த்து பார்த்தீங்கன்னா 1092 ஃபீட்டுங்க, அதோட ஒட்டுமொத்த லென்த்து. இதோட ஸ்பீட் எவ்வளோ தெரியுமா? 30 knots. அதாவது மணிக்கு 56 கிலோமீட்டர் வேகத்தில் இது செயல்பட உள்ளது. இதோட நிக்நேம் என்ன தெரியுமா? உலக புகழ்பெற்ற படம் இருக்கு பாருங்க, ஹாலிவுட் படம் அவெஞ்சர்ஸ், அதில் எச தூக்குங்க, அவெஞ்சர் அப்படின்றது தான் இதோட நிக்நேமே. ஸோ அந்தளவுக்கு பவர்ஃபுல் ஷிப்பாக அமெரிக்கா இதை கன்சிடர் பண்ணுது. போகிற போக்க பார்த்தா அமெரிக்காவில் இருக்க ஒட்டுமொத்த பலத்தையும் ஈரான் விஷயத்தில் களமறிக்க விட்டுருவாங்க போல இருக்கு. அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. ஓகே, இந்திய அரசு ஒரு மிக முக்கியமான அட்வைசரியை, ட்ராவல் அட்வைசரியை இப்போ வெளியிட்டிருக்காங்க. அதான் ஈரான் சமீபத்தில் அனௌன்ஸ் பண்ணிச்சுல, ஏங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நாங்கள் திரும்பவும் இந்த ஏர் சர்வீஸ் ஆரம்பிச்சிட்டோம், ஸோ பழைய மாதிரி ரிசீவ் ஆகிடுச்சு எல்லா சர்வீஸும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. உடனடியாக நம்ம இந்திய அரசு என்ன சொல்கிறாங்க, இல்லைங்க இந்தியர்கள் யாரை இப்போதைக்கு ஈரான் சார்ந்த சேவையை பயன்படுத்தாதீங்க, ஈரானுக்கு போகாதீங்கன்றாங்க. ஏன்னா நிலைமை எப்போ வேணாலும் மோசமாகலாம், டென்ஷன் இன்னும் ஃபுல்லாக முடியல, அங்கே சார்ட் அவுட் ஆகணும் பிரச்சனை முதல்ல, அதுக்கப்புறம் நாங்கள் சொல்கிறோம், அரசு சொல்கிறோம், அதுக்கப்புறம் மக்கள் பயணத்தை மேற்கொள்ளாமல் வேணாமான்னு பாருங்கள், அதுக்கு முன்னாடி யாரும் போயிடாதீங்கன்னு இந்திய அரசே டைரெக்டாக இந்த ஸ்டேட்மெண்ட் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியர்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, ஈரான் சார்ந்து போக ஆசையில் இருக்கீங்கனாக்கா தயவு செஞ்சு இப்போதைக்கு வேணாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அண்ட் மைக்கேல், இந்த பர்சன் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வானொலி வர்ணனையாளருங்க. வர்ணனையாளர்கள் நம்ம மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் எப்போவும் பேச மாட்டாங்களே, நம்ம மனசில் இல்லாதது எப்போவுமே பேசிகிட்டு இருக்க மாட்டாங்களே, அவங்களுக்கு தோன்ற கருத்துக்களை சொல்லுவாங்களே. அதுபோல் அமெரிக்காவில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க வெளிநாட்டவர்கள், இவங்க சார்ந்து அவருக்கு என்ன வன்மமோ தெரியல, ஃபுல்லாக கொட்னாப்பில். அதாவது இந்த பூமியோட நரக குழிகள்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இந்தியாவாம், இன்னொன்று சைனாவாமா. வன்மம் அப்படி வெளிப்பட்டிருக்கு. அமெரிக்காவில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க இவங்களாம் லேப்டாப் வச்சிருக்க குண்டர்கள்னு சொல்கிறாருங்க. இப்போ இப்போட வார்த்தையில் பயன்படுத்தியிருக்காப்புல. தங்களோட மாஃபியா குடும்பத்தோடு சேர்ந்துக்கிட்டு அமெரிக்காவை சேதப்படுத்திக்கிட்டு இருக்காங்க, அமெரிக்க வளத்தை சுரண்டிக்கிட்டு இருக்காங்க, அது எதுன்றாங்க. வளத்தை சுரண்டதை பற்றி யார் பேசுகிறா, எங்கேருந்து பேசுகிறாங்க? ஓகே, ஆக்சுவலாக ஒரு தனிநபர் பேசுகிறாருனாக்கா இதுக்கு ஒரு கவர்மெண்ட் ரியாக்ட் பண்ண வேணாம், அவங்க சார்ந்து பெருசாக நம்ம ரியாக்ஷனை கொடுக்க வேணாம், ஏதோ உழைத்து போகிறாங்க விட்டுடலாம். ஆனால் அந்த பதிவை எடுத்து ரீபோஸ்ட் பண்ணுறாரு ஒருத்தர் அப்படின்னா, அவர் அமெரிக்க அதிபராக இருக்கார் அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயமா மாறுவது. இப்போ எக்ஸ்ட்ரா முழுக்க டொனால்ட் ட்ரம்ப்ன்ற ஹேஷ்டாக் ட்ரெண்டிங்கில் ஓடுதில்ல, அது காரணம் இந்த விஷயத்தை அவர் பண்ணி தொலைச்சது தான். ஸோ ட்ரம்ப் இது போல் ரீபோஸ்ட் பண்ணிட்டாரா, கடுமையான எதிர்ப்புங்க. எப்படி நீங்கள் இந்த வேலையை பண்ணலான்னு கடுமையான எதிர்ப்பு. ஏன்னா ரீபோஸ்ட் பண்ணுறாங்கனாலே அவங்க அந்த கருத்துக்கு உடன்பட்டாங்கன்னு அர்த்தம். அப்படின்னா இந்தியா சார்ந்து ட்ரம்ப் மனசில் இப்படி தான் இருக்கா, என்னங்க உங்களை இந்தியாவுக்கு அழைச்சி அப்படிலாம் நாங்கள் சிவப்பு கம்மலை வர வச்சு பார்த்துக்கிட்டோமே, இப்படிலாம் நீங்கள் ஒத்துக்கிறீங்களான்ற மாதிரி, வன்மம் இருக்கிறத ஒத்துக்கிறீன்ற மாதிரி பல பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்தில் ட்ரம்ப் என்ன தெரியுமா அந்தர்பல்ட்டி அடிச்சிட்டாரு, இந்தியா மாதிரி ஒரு நல்ல நாடை பார்க்க முடியுமா, இந்தியா ஒரு சிறந்த நாடு அப்படின்னு வழக்கம் போல் பெல்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. எதிர்ப்பு பதிவாகலன்னு யோசிச்சு பாருங்க, அப்படியே விட்டுருப்பா ரீபோஸ்ட் பண்ணதை, எதிர்ப்பு பதிவாகுது, இந்த பெல்ட்டி அடிச்சிருக்காப்புல. சரி ரைட்டு, இந்த பஞ்சாயத்தை விடுங்க. நமக்கு பரம எதிரியா பயங்கரவாதம் சார்ந்து இருக்க நாடு பாகிஸ்தான். பாகிஸ்தான் மக்கள் மேலே நம்மளுக்கு கோவம் இல்லை, அந்த நாட்டில் இருக்கிறவங்க பயங்கரவாதத்தை இந்தியா மேலே கட்டவிழ்த்து விடுறாங்களே, அது மேலே மட்டும் தான் நம்மளுக்கு கோவம். அப்பேற்பட்ட பாகிஸ்தான் அமெரிக்கா சொல்கிறது எல்லாத்தையும் செய்யுன்றதுல மாற்று கருத்து இல்லை. இப்போ சார்ந்த ஒரு விஷயம் சொல்லணும்னாக்கா, பெஹல்காம் அட்டாக்கு பிற்பாடு நம்ம இந்திய அரசோட தடை விதிச்சாங்க. அதாவது பாகிஸ்தான் விமானங்கள்லாம் நம்ம வான்பரப்பை பயன்படுத்துறது தடை விதிக்கப்பட்டிருந்துச்சு. அந்த தடையை இப்போ திரும்ப எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. வர மே மாதம் 24ஆம் தேதி வரைக்கும் இந்த தடை நீட்டிக்கப்படுறதா இந்திய அரசு இப்போ அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னதான் பாகிஸ்தானை நீங்கள் நெருக்கமாக இருந்துட்டு போங்க, ஆனால் எங்கள் நாட்டு மக்களை தொட்டிங்கன்னா நாங்கள் உங்களை இப்படி தான் பார்ப்போன்ற மாதிரி இந்திய அரசோட நிலைப்பாடு தெளிவாக இங்கே பார்க்க முடியுது. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான், அமெரிக்கா எப்போ வேணாலும் தன்னோட நிலைப்பாட்டை மாற்றும். இது நம்ம புதுசு கிடையாது. இந்த கொரோனா டைமில் ஹைட்ராக்சிக்ளோரோக்வின் அந்த ஆன்டி மலேரியா ட்ரக் சார்ந்து ட்ரம்ப் ரிட்டாலியேஷன்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி இருந்தார், ஞாபகம் இருக்கா? மறக்க முடியுமா? அதை இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்தினார். அப்பேற்பட்டவங்க எப்போ வேணாலும் இந்தியா மீதான தங்களோட நிலைப்பாட்டை மாற்ற நேரிடும். அதை தான் இப்போ ரீபோஸ்ட் விஷயத்தில் நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கப்புறமும் இந்தியா சைனா இந்த யானையும் டிராகனும் சேர்றது தாமதமாகணுமா? இந்த ரெண்டு நாடுகள் இணைஞ்சு செயல்பட்டால் எந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும்?
புரியுது. நான் ப்ரோ இதுக்கு முன்னாடி சைனா சார்ந்த பெரிய த்ரெட்டு இந்த பார்டர் பகுதியில். இப்போ வந்து என்ன சேரணும் கிரணுங்க அப்படின்னு பல பேர் கேட்பீங்க. மக்களே, பெரிய கோடு பதில் சின்ன கோடு போட்டால் என்ன நடக்கும் உங்களுக்கே தெரியும். அதே சின்ன கோடு பதில் பெரிய கோடை போட்டாலும் கம்பேரிசன் தெளிவாக புரிஞ்சுக்க முடியும் உங்களால். ஸோ இந்தியா இப்போ ஒரு பெரிய முடிவு எடுக்க வேண்டிய கட்டத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஏன்னா அவங்க எடுக்கிற முடிவு தான் ஒட்டுமொத்த இந்திய மக்கள் நலன் சார்ந்த முடிவாக அமைஞ்சிடும். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.